أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவற்ற அருளாளரும் நிகழில்லா பிரான்சி மிகோருமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏக நாயனின் சாதியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய பணியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவரமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த ரமலான் மாதத்திலே தொடராக தொகுத்துரைக்கு பிறகு மார்க்க அறிவுரைகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த தொடரிலே நபிகளால் நமக்கு படிப்பினையாக பாடமாக சொன்ன உதாரணங்களை அதனுடைய விளக்கங்களையும் நாம் அறிந்து வருகின்றோம். நபிகளால் பல்வேறு செய்திகளை நமக்கு உதாரணத்தின் மூலமாக சொல்லித் தந்துள்ளார்கள். பொதுவாக சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்வதற்கும் உதாரணத்தை சொல்லி ஒரு விஷயத்தை சொல்வதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு வித்தியாசம் இருக்கிறது. சாதாரணமாக சொன்னால் பல விஷயங்கள் பல பேருக்கு புரியாமல் இருக்கும். கணக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கணக்கை நாம் சரியான முறையில் ஒரு மாணவர் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான எடுத்துக்காட்டுகள் சொல்லப்பட வேண்டும். இந்த கணக்கை எப்படி செய்யறது, எப்படி கூட்டுறது, எப்படி கணிக்கிறது, எப்படி வகுக்கிறது என்று அதற்கான எடுத்துக்காட்டுகளை சொல்லும் பொழுது அந்த மாணவன் நன்றாக விளங்கி அந்த கணக்கு பாடத்தை சரியாக புரிந்து செய்யக்கூடியவராக இருப்பார். அப்ப அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அது போன்ற உதாரணங்களை சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும், சீர்திருத்த வேண்டும், அதிலிருந்து நாம் பாடத்தை பெற வேண்டும் என்பதற்காக பலவிதமான எடுத்துக்காட்டுகளை சொல்லி நமக்கு மார்க்க அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அந்த உதாரணத்தின் முக்கியமான ஒரு உதாரணத்தினுடைய விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நல்லறங்களிலேயே மிகச்சிறந்த மிக முக்கியமான அதிகமான அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு நல்லறம் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா மனிதனை படைக்கின்ற பொழுது மனிதனுக்கு என்று பல இயற்கை குணங்களை கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இயற்கை குணங்களை பற்றி குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அவசரமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இயற்கையான குணம். எல்லா விஷயத்திலும் மனிதர் அவசரக்காரனாக இருப்பார். இப்ப பாருங்க, ஒரு ரேஷன் கடையில போய் பொருள் வாங்க போவார்கள். அங்க போனா பல வரிசைகள் நிற்கும். இவங்களால நிக்க முடியாது. நம்ம முதல்ல போய் வாங்கிடணும், எப்படியாவது முந்திடணும். அதுல கோபப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். ஒரு மருத்துவமனைக்கு போனாங்க, எங்க போனாலும் மனிதனுக்கு ஒரு அவசர குணம் ஏற்படக்கூடிய நிலை பார்க்கின்றோம். இது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இயற்கை குணம். குலிக்கல் இன்சானும் மின் அஜல், மனிதனை அவசரக்காரனாக அல்லாஹ் படைத்திருக்கின்றார். எல்லா விஷயத்திலும் மனிதன் அவசரப்படுவான். அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, தீமையை வேண்டுவதாக இருந்தாலும் சரி, மனிதன் அதிலே அவசரக்காரனாக செயல்படக்கூடியவனாக இருக்கின்றார். அதுபோன்று மனிதனை அல்லாஹ் பலகீன தன்மை உள்ளவனாக படைத்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் பலகீன தன்மை இருக்கும். எல்லா விஷயத்தையும் எல்லா காரியத்தையும் ஒரு மனிதன் தன்னளவில் முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் அதே குர்ஆன் சொல்லினான், குலிக்கல் இன்சானு தஈஃபா, மனிதனை நாம் பலகீன தன்மை உள்ளவனாக படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்கிறார். அப்ப இதெல்லாம் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க இயற்கை குணம். மறதி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், பலகீன தன்மையை கொடுத்திருக்கிறான், அவசர புத்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது போன்று மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இயற்கை குணம் தவறு செய்வது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்படாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வது, அல்லாஹ் தடுத்த காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில செய்வது, இது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இயற்கை குணம். ஏனென்றால் எல்லா மனிதர்களும் தவறுக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்.
அல்லாஹ்வுடைய படைப்புல வானவர்கள் மலக்குகள் என்ற ஒரு படைப்பு இருக்கின்றார்கள். அந்த படைப்புகளுக்கு அல்லாஹ் கொடுத்தக்கூடிய குணம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுவது. எந்த ஒரு நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எதை கட்டளையிடுகின்றானோ அந்த கட்டளைகளை வானவர்கள் நிறைவேற்றுவார்கள். எல்லா நேரமும் இறைவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அதிலிருந்து அவர்கள் சலிப்படைய மாட்டார்கள், பெருமை அடிக்க மாட்டார்கள். இது மாணவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய குணம். ஆனா மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த குணம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய மனிதர்களும் இருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள். இருந்தாலும் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் தவறு செய்வது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. அப்ப மனிதனுடைய இயல்பாக, மனிதனுடைய இயற்கை குணமாக பாவம் செய்வது, தவறு செய்வது மனிதனுடைய இயற்கை குணமாக இருப்பதனால் அந்த பாவங்களோடு மறுமை வாழ்க்கையில் ஒரு மனிதன் வந்து நின்று விடக்கூடாது. அப்படி நின்று நிற்பான் என்றால் அவன் மறுமை வாழ்க்கையில கை செய்தப்படக்கூடியவனாகவும் இறைவனுடைய கோபப்பார்வை அவன் மீது ஏற்படக்கூடியதாகவும் ஆகிவிடும். மறுமை வாழ்க்கையில் அவன் நஷ்டமடைந்தவன ஆகிவிடுவான் என்பதற்காக அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு இயற்கை குணமாக தவறு செய்யக்கூடிய பண்பை கொடுத்து விட்டு தன்னை மன்னிக்கும் மாண்பாளனாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நீ தவறு செய், உன்னுடைய தவறை எல்லாம் நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன் என்று நீ என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால், உன்னுடைய தவறை நீ திருத்திக் கொண்டால் உன்னை நான் மன்னித்து உனக்கு நான் வெற்றியை தருகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னை மன்னிக்கும் மாண்பாளனாக தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். திருக்குர்ஆன் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் தன்னுடைய மன்னிக்கும் தன்மை பற்றி சொல்லுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட குறிப்பாக லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே ஓதுவதற்கு ஒரு பிரார்த்தனை சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிரார்த்தனையுடைய பொருளை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இந்த துஆவுடைய பொருள் என்ன? இறைவா, நீ மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், நீ மன்னிப்பதை விரும்பக்கூடியவன். அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது மனிதன் செய்யக்கூடிய தவறை மன்னிக்கிறது. அதாவது மனிதர்களுக்கு பிடிக்காத ஒரு குணம் மன்னிக்கிறது. தவறு செஞ்சுட்டு மன்னிக்கிறது அது மனிதனுக்கு பிடிக்காத ஒரு குணம். அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான குணம். அதான் தவறு செய்யக்கூடியவர்களை மன்னிக்கும் மாண்பாளனாக இருக்கிறார். அல்லாஹ்வும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ, நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். அதனால என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு, ஃபஅஃபு அன்னி, என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு. அப்ப இந்த பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு சொல்கின்றார்கள்? அல்லாஹ் மன்னிக்கும் மாண்பாளனாக இருக்கிறான், மன்னிப்பை கொடுப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை அற்புதமாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரார்த்தனையின் மூலம் சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய அந்த மன்னிக்கும் தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஏனென்றால் பொதுவாக தவறு செய்யக்கூடியவன் அந்த தவறிலிருந்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால், அதுபோன்று மன்னிப்பின் பக்கம் செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய மன்னிப்பாளன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துல பல பேர் தர்கா வழிபாடு நோக்கி போறாங்க. இறந்தவர்கள்ட்ட போய் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மோஹித் ஆண்டவரே, சாவணமீது ஆண்டவரே என்று கூப்பிடுகின்றார்கள். எதற்காக இதை செய்கின்றார்கள்? அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஏன் இங்க அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதுதானே? நீங்க மோஹித் ஆண்டவர்கிட்ட போய் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, ஷாவுலா மீது ஆண்டவர்னு சொல்லி அவர்கிட்ட போய் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, ஏர்வான் இப்ராஹிம் அவர்கிட்ட போய் கோரிக்கை வச்சுட்டு இருக்கீங்களே, பஷீரப்பாவே என்று அவர்கிட்ட போய் கோரிக்கை வச்சுட்டு இருக்கீங்களே, இப்படி இறந்தவர்கள்ட்ட போய் கையேந்தி நிக்கிறீங்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தலாமே என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்கும்னா, நாமெல்லாம் பாவம் செஞ்ச பாவிகள், நாங்கெல்லாம் பாவிகளா இருக்கிறோம். இந்த மோஹித் ஆண்டவர், ஷாவுலா மீது ஆண்டவர், பஷீரப்பா இது போன்ற வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நேசர்கள், அவர்கள் மகான்கள். நாம அல்லாஹ்ட்ட கேட்டா எப்படி நாங்க தருவாங்க? ஏன்னா பாவிகளா இருக்கிறோம். இவர்கள் பாவத்தை விட்டு தூய்மை பெற்றவர்களா இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் நமக்கு தருவான். நாங்கள் இவர்கள் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உதவியை நாடுகிறோம் என்று ஒரு காரணத்தை சொல்வார்கள். இவர்கள் இந்த இணை வைப்பை நியாயப்படுத்துவதற்கு நாங்கள் அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறோம், ஆனா அல்லாஹ்ட்ட நேரடியாக கேட்கக்கூடிய தகுதி இல்லாதவர்களா இருக்கிறோம், நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம், எப்பொழுதுமே பாவத்திலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இறைவா எனக்கு அதை செய், இதை செய், நீ வியாபாரத்தில் பறக்கத்து செய், எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடு என்று, எனக்கு நோயில்லாத வாழ்க்கையை கொடு என்று நேரடியாக கேட்டா அல்லாஹ் எப்படி தருவான்? ஏன்னா பாவியால இருக்கிறோம். அப்ப அதனால அல்லாஹ்வுக்கு யார் மிக நெருக்கமான அடியார்களோ அவர்கள்ட்ட போய் கேட்டா அவர்கள் மூலமா அல்லாஹ் எங்களுக்கு
அப்ப இது தவறில் இருந்து மனிதன் திருந்தாத காரணமே அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ள. நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தா என்ன, அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பானா இருக்கிறார், அதை நீ ஏற்றுக்கொள். அப்பதான் ஒரு மனுஷன் தவறில் இருந்து திருந்துவான். இதை இணை வைப்பான காரியத்திலிருந்து ஒருவன் விலக வேண்டும் என்றால், தன்னை பெரும் தீமைகளிலிருந்து தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால், என்னுடைய தீமையை விட நான் செய்யும் பாவத்தை விட இறைவனுடைய மன்னிப்பு பெருசு, இறைவன் மிகப்பெரிய மன்னிப்பாளன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் திருக்குறான்ல ஒரே ஒரு இடத்துல, எல்லா இடத்திலையும் மனிதர்களை அழைக்கின்ற பொழுது எப்படி கூப்பிடுகிறான் என்றால், மூமினான மக்களை கூப்பிடும் போது யாயுவல்ல நீர் அவன் ஈமான் கொண்டவர்களை கூப்பிடுவான். பொதுவாக எல்லாத்தையும் சேர்ந்து கூப்பிட யாயுவன்னாஸ் நல்லா கூப்பிடுவான். வேதக்காரர்களை கூப்பிடுறாங்க யாரும் கித்தாவும் கூப்பிடுவான். ஒரே ஒரு இடத்துல குரான்ல மனித சமுதாயத்தை அல்லாஹ் அழைக்கின்றார். எப்படி அழைக்கின்றான் என்றால், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, பாவிகளே, தங்களுக்கு தாங்களே அநீதிழைத்துக் கொண்டவர்களே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறார். கூப்பிட்டு சொல்லுகின்றான், நான் தக்குனத்து மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நிராசை அடைஞ்சிடாத. நீ பாவியாக இருக்கின்றாய், பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றாய். இப்படி பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடிய நீ அல்லாஹ்வுடைய அருளை நிராசை அடைஞ்சிடாத. அல்லாஹ் எனக்கு தருவானா, என் பாவத்தை மன்னிப்பானா, நான் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவானா என்று அல்லாஹ்வுடைய அருளை நீ நிராசை அடைஞ்சிடாத. இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பவன். நீ எவ்வளவு பெரிய வாழ்க்கையில பாவத்தை செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் இடத்துல போய் கையேந்தி, இறைவா நான் இப்படி எல்லாம் பாவத்தை செஞ்சுட்டேன், என்னென்ன பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டேன், நான் வட்டி வாங்கிட்டேன், விபச்சாரம் செஞ்சுட்டேன், கொலை பண்ணிட்டேன். மனிதருக்கு செய்யக்கூடிய தீமை மனிதர்களுக்கு தான் கேட்கணும், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய தீமையில இது மாதிரியான சில விஷயங்களை சொல்லி, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், நான் வட்டி வாங்கிட்டேன், இது மாதிரியான பாவத்தை எல்லாம் வாழ்க்கையில் செஞ்சுட்டேன், பொய் சத்தியம் செஞ்சேன், பொய்யாக வியாபாரத்தினால செஞ்சேன், கலப்படம் பண்ணேன், இப்படி ஒவ்வொன்றையா சொல்லி அல்லாஹ் இடத்துல முறையிடுகின்ற பொழுது அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அதிலிருந்து திருந்தி நம்ம மன்னிப்பு கேட்போமே, ஆனால் எல்லா பாவத்தையும் டோட்டலா ஒரு பாவம் விடாமல் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கின்றான். அதை தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். சரி, இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தை சொல்லுகின்றார்கள். அதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அல்லாஹ் எவ்வளவு பெரிய மன்னிக்கும் மாண்பானா இருக்கிறான், அவனுடைய மன்னிப்பு எவ்வளவு விசாலமானதாக இருக்கிறது. அவன் ஒரு மனிதன் தவறு செய்யக்கூடிய நேரத்தில், அந்த தவறிலிருந்து தன்னை திருத்தி பாவமன்னிப்பு தேடக்கூடிய நேரத்தில் இறைவன் எந்த அளவுக்கு அவனுடைய மன்னிப்பை வழங்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், ஒருவர் ஒரு வெட்டை வெளியான ஒரு பிரதேசத்திலே, ஒரு பாலைவன பூமியில ஒரு பயணத்தை தொடருகிறார், பயணம் செய்கிறார். ஒரு வாகனத்திலே, ஒரு குதிரையோ ஒரு கோவேறு கழுதையிலோ ஏறி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். பாலைவனம் என்பது எப்படிப்பட்டதுன்னா கடல் மாதிரி. பொதுவாக நம்ம ஊரை தாண்டி நம்ம வெளியூருக்கு வரணும்னா நமக்கு சரியா ரூட் எல்லாம் தெரியாது. ஒவ்வொருத்தரே கேட்போம், அங்க எப்படி பண்ணுங்க, இங்க எப்படி பண்ணுங்க, அந்த ஊர் இங்க இருக்கு, அந்த பள்ளிவாசல் இருக்கு, எங்க இருக்கு, இந்த பள்ளிவாசல் இங்க இருக்கு, அந்த ஆபீஸ் எங்க இருக்கு, அப்படி ஒரு யாரையும் விசாரிப்போம். அப்போ யாராவது சொல்லுவாங்க, இந்த பாலைவனம் என்பது அது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி. சமீபத்தில் கூட இங்க இருந்து வேலைக்கு சென்ற 2 பேர்கள் அந்த ஜிபிஎஸ் அது மூலமா வழி அறிஞ்சு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போயிருக்கிறார். பாலைவனத்துல அவுட்டர் பகுதியில போனா அது வேலை செய்யல. கடைசியில் போன் பண்ண பேரும் போன் சார்ஜ் தீர்ந்து போச்சு. யாரையும் தொடர்பு கொள்ள முடியல. உண்ணுவதற்கு உணவு இல்லாம, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாம அங்கே இருந்து மரணித்து விட்டார்கள். சில மாதங்களுக்கு முன்னால் வந்த செய்தி. இதான் பாலைவனத்தினுடைய நிலை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு பயணம் செய்கிறார். பயணம் செஞ்சுட்டு போறாரு. அவருக்கு களைப்பு ஏற்படுகிறது. களைப்பு ஏற்பட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போமே, கொஞ்சம் தூங்குவோமே சொல்லி தூங்குகிறார். தூங்கி எழுந்திருச்சு பார்க்கிறாரு, ஒரு பெரிய அதிர்ச்சி தூக்கி வாரி போடுது. அவர் மிகப்பெரிய ஒரு கவலைக்குள்ளாகின்றார். ஏனென்றால் அவர் எந்த வாகனத்தை கொண்டு வந்தாலும் அந்த வாகனம் காணல. கண்ணு முன்னாடி கட்டி வச்சுதான் படுத்தாரு, வாகனத்தை காணல. அவர் தண்ணி கொண்டு வந்தாலும் தண்ணியும் இல்லை, உணவு கொண்ட உணவும் இல்லை. அவர் வேற சில பொருட்கள், வாழ்க்கை தேவைக்கான சில பொருட்கள் அதுவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நிற்கதியாக இருக்கின்றார். யாரையும் தொடர்பு கொள்ளவும் முடியாது. மிகப்பெரிய ஒரு சோதனையான கட்டத்தில் இருக்கின்றார். எங்க போறதுன்னு தெரியல. எங்க போச்சு நம்ம வாகனம், எங்க போச்சு, எப்படி வாழ்றது தேடி அலைகிறார்.
கடைசியில அது கிடைக்கல, நிராசை அடைகின்றார் வாழ்க்கையில. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த உலக வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில நிராசை அடைகின்றார். நிராசை அடைந்த ஒரு நிலையில பல செய்தி வருகிறது. அவர் மீண்டும் தூங்குகிறார். தூங்கி எழுந்திருச்சு பார்க்கிறாரு, அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனிதருக்கு எந்த வாகனம் தொலைந்து போனதோ அந்த வாகனம், அந்த குதிரையோ அல்லது கோவேரி கழுதையோ அது கண் முன்னாடி நிற்பதை பார்க்கின்றார். அல்லது ஒட்டகமா இருக்கலாம், அது கண் முன்னாடி நிற்பதை பார்க்கின்றார். எப்படி இருக்கின்றது? அவர் கொண்டு வந்த தண்ணீர் அதில் இருக்கிறது, அவர் கொண்டு வந்த உணவு அதில் இருக்கிறது, அவர் கொண்டு வந்த இன்னும் பொருட்கள் அதில் இருக்கிறது. பார்த்துட்டு அவரால் சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்க்கையே முடிஞ்சு ஒருத்தர் பிளைட்ல பயணம் செஞ்சு போற, திடீர்னு பிளைட் கோளாறு ஏற்பட்டுடுச்சு, தலைகீழ பறக்குது, சொல்றான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல திடீர்னு ஒரு பாதுகாப்பு ஏதோ ஒரு வகையில் வந்துடுச்சு. எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு? எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நினைக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய ஒரு பாதுகாப்பு ஏதோ ஒரு வகையில வந்து அவன் அதுல இருந்து காப்பாற்றப்பட்டு விட்டான் என்றால் அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. போன உசுறு திரும்ப வந்துடுச்சுப்பா அப்படின்னு நினைப்பான். போன உசுறு திரும்ப வந்துடுச்சு, இன்னும் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பெரிய உதவி என்று அவனுடைய நிலை இருக்கும். இது போன்றுதான் அந்த பாலைவனத்தில் பயணம் செஞ்ச அந்த மனிதருக்கு அவர் கொண்டு வந்த வாகனம், அவர் கொண்டு வந்த உணவு, அவர் கொண்டு வந்த தண்ணீர், அவர் கொண்டு வந்த எல்லா பொருட்களும் நிற்பதை பார்த்துட்டு அவரால் சந்தோஷம் தாங்க முடியல. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். இறைவா, அல்லாஹ் கூப்பிடுறார், யா ரப்பி கூப்பிட்டு சொல்றாரு, இன்னக அப்தி வான ரப்புக, இன்னக அப்தி வான ரப்புக. இறைவா, நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமானன். சொல்ற வார்த்தை கூட புரியல. எப்படி சொல்லணும்? இறைவா, நீ என்னுடைய எஜமானன், நான் உன்னுடைய அடிமை என்று சொல்லணும். ஆனா அவர் சந்தோஷத்துல அந்த வார்த்தைகள் கூட தடுமாறுகிறது. அவர் சொல்கிறார், இறைவா நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமானன் சொல்கிறார். இந்த மனிதர் எப்படி சந்தோஷப்படுகிறாரோ அதை விட இறைவன் சந்தோஷப்படுகிறார். சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போகின்றான். எப்பொழுது பாவம் செய்து விட்ட ஒரு பாவி, இறைவா நான் இப்படி எல்லாம் பாவம் செய்து விட்டேன் என்று இறைவன் கையேந்தக்கூடிய நேரத்தில் இறைவன் சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போய்கிறான். பார், என்னுடைய அடியாருக்கு நான் பாவம் செய்யும் தன்மையில் அவனை படைத்தேன். ஆனால் அவன் பாவத்தை செய்துவிட்டு தனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான், தனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறான், தன்னை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று என்னிடத்தில் வந்து கையேந்தி நிற்கின்றானே, அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று இறைவன் சந்தோஷம் உச்சத்துக்கு போய்விடுகிறான். இவ்வளவு பெரிய அருளாளனாக, அன்பாளனாக, மிகப்பெரிய மன்னிக்கும் மாண்பாளனாக படைத்த இறைவன் இருக்கின்றான். அவனை விட்டுட்டு இன்னைக்கு யார் யார் போய் கையேந்தி நிற்கலாம்? அல்லாஹ்விடத்தில் என்ன கோரிக்கை வைப்போம்? அல்லாஹ்விடத்தில் அதிகமா பாவமன்னிப்பு தேடுவோம். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அழகான பூமியின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியின் மூலமாக நமக்கு சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய அருளை பற்றி நமக்கு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தன்மை பற்றி சொல்லுகின்றார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நாம் அதிகமாக பாவமன்னிப்பு தேட வேண்டும். இறைவா, அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70க்கும் அதிகமாக, இன்னொரு செய்த 100க்கு 100 தடவை தினந்தோறும் அல்லாஹ்வுடைய தூதர் பாவமன்னிப்பு தேடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? நம்ம இன்னொரு நல்லதங்கள் செய்யறோம், பாவமன்னிப்பு தேடுகிறோமா? தினந்தோறும் அதுக்கு ஒரு டயத்தை ஒதுக்கி நம்ம பாவமன்னிப்பு தேடக்கூட இருக்கின்றோமா? அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு இறை தூதர். அப்படிப்பட்ட அந்த தூதர் எந்த அளவுக்கு பாவமன்னிப்பு தேடி இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லி தந்த அத்தனை பிரார்த்தனைகள் பெரும்பாலும் பாவமன்னிப்பு தேடக்கூடிய வகையில் தான் இருக்கு. இப்ப தொழுகை நம்ம தக்பீர் கட்டுறோம், அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டுறோம், கெட்டவன ஆரம்ப துஆ அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹத்தாயாய. இறைவா, எனக்கும் என் பாவத்துக்கு மத்தியில் தூரத்தை ஏற்படுத்தி, கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் ஏற்படுத்தி தூரத்தை கொண்டு. அல்லாஹும்ம நக்கீனி மினல் ஹத்தாயா கமா இனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். இறைவா, என்னை என் பாவத்தில் இருந்து கழுவு. இது போன்று அழுக்கடைந்த ஆடையை, அழுக்கடைந்த வெள்ளை ஆடையை எப்படி தூய்மைப்படுத்தப்படுமோ அது போன்று என்னை என் பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்து. அல்லாஹும்ம மக்ஸில் ஹத்தாயா பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த். இறைவா, என் தவறுகளை தண்ணீராலும் ஆலங்கட்டியாலும் பனிக்கட்டியாலும் கழுவி தூய்மைப்படுத்தி. இதெல்லாம் இது இலக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பாவத்தை மன்னிச்சு. அதே போல் நபி அவர்கள் சொன்ன பல பிரார்த்தனை, ருக்குல வந்து பிரார்த்தனை சொல்லி தராங்க. சுப்ஹானக்கல்லாஹு ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. இறைவா, நீ தூயவன், எங்களுடைய இறைவா என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சது.
எல்லா பாருங்க ரசூலுல்லாஹ் தொழுகையில சொல்லியிருந்த பல பிரார்த்தனைகள் பாவ மன்னிப்பினுடைய வடிவிலே. அதே மாதிரி லைலத்துல் கத்ர் ஆயிஷா கேட்கிறாங்க, என்ன துவா ஓதுறது? பாவ மன்னிப்பு துவா சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் பாவ மன்னிப்பு என்பது இன்னொருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா பாவம் செய்யக்கூடிய தன்மையில் நம்ம இருக்கிறோம். நம்ம அறிந்தோ அறியாமலோ வேண்டும் என்றோ ஏதாவது ஒரு காரணத்தினால் நம்ம வாழ்க்கையில தவறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த தவறுகளோடு இறைவனுக்கு நம்ம நின்று விடக்கூடாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தூய்மையான மனிதராக நம்ம இறைவனுக்குள்ள நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய அன்பும் அருளும் மீது கிடைக்கும். அந்த அடிப்படையில இந்த உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பு மாண்பாளனாக இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு நம்ம அதிகமதியும் அல்லாஹ்வுக்கு பாவனை தேடணும். அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிப்பவன். உமையத்திரு துணுபை இல்லல்லா, அல்லாஹ் தவிர யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது. மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாவத்தை மனிதர்கிட்ட கேட்கணும். அல்லாஹ்விடத்தில் செய்த பாவங்களை அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கையேந்த வேண்டும். வேற யாரிடத்தில் போய் நம்ம கையேந்தி விடக்கூடாது. அப்ப இதுதான் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தரக்கூடிய, இந்த உதாரணத்தின் மூலம் சொல்லித் தரக்கூடிய மிக முக்கியமான பாடமாக படிப்பினையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம பாவனை தேடக்கூடியவர்களாக, குறிப்பாக இந்த ரமலான் மாச இறுதி நம்ம அடைஞ்சிட்டோம். இதுல நம்ம இந்த இருக்கக்கூடிய நாட்கள் பாவனை தேடணும். இன்னும் வரக்கூடிய நாட்களிலும் அதிகமாக பாவனை தேடக்கூடியவர்களாக அந்த ஒரு நல்லறத்தை நம்முடைய வாழ்க்கையில தொடரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவேற்றிக் கொள்கின்றேன்.